நமஸ்காரம் 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 நேர்களே. இந்த நிகழ்ச்சியானது பாத்தீங்கன்னா நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி சம்பந்தமான கருத்துக்கள். இதுல நிறைய கருத்துக்கள், வித்தியாசமான கருத்துக்கள் பேசியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கருத்துக்களை பேசியிருக்கோம். சோ இன்றைய காலகட்டத்தில் ஒருவருக்கு திருமணம் நடந்து விட்டால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வருடத்தில் 2 வருடத்தில் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று நிறைய பேருக்கு ஒரு ஆசை உண்டு. அப்படி பிறக்கவில்லை என்றால் அவர்கள் மீது தேவையில்லாத சில கருத்துக்களை திணிக்கிறார்கள். அவளுக்கு குழந்தைய பிறக்கல, மலடி, அப்படி இப்படி, அல்லது மாப்பிள்ளை சரியில்லை, அல்லது பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் ஏற்படுது. அல்லது ஒரு சிலருக்கு திருமணமே ஆகலனாலும் என்னன்னு கேட்டா, இந்த பொண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏளனமாக பேசுகிறார்கள். அது காரணம் என்னவென்று கேட்டால், ஒரு சில காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும். அல்லது லக்னத்தில் ராகு இருந்தாலும் சரி, அல்லது கேது இருந்தாலும் சரி, அல்லது லக்னத்துல குரு இருந்தாலும் சரி, அல்லது குருவும் சுக்கிரனும் சேர்ந்தாலும் சரி, அல்லது கேதுவோட புதன் சேர்ந்திருந்தாலும் சரி, ராகுவோட புதன் சேர்ந்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி சில தொந்தரவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது சாஸ்திர நியதி. இருந்த போதிலும் இந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர நாட்கள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அஸ்வினி, மிருகசீரிடம், அதே மாதிரி சுவாதி. அஸ்வினி நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், இந்த 3 நாட்களில் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில், மண் விளக்கில் நெய் போட்டு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். யாருக்காக? குலதெய்வத்துக்காக ஏற்றப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதை ஏற்றப்பட்டு இவர்களுக்கு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் நல்ல ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப்பட வேண்டும். அதே ஒரு திருமணம் ஆகாதவங்களா இருந்தா நல்ல இடத்துல திருமணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளணும். அல்லது குழந்தை பிறப்பு இல்லாதவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்று என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் வேண்டிக் கொள்ளப்பட வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் சக்தி கவசம் ஸ்லோகன் இருக்கு. சக்தி கவசம் ஸ்லோகன் இவர்கள் பாராயணம் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு பாராயணம் செய்தால் கண்டிப்பாக ஒரு நேச்சுரலா இவர்களுக்கு உடம்புல ஒரு சக்தி ஏற்படும். இருந்த போதிலும் சில நேரங்களில் நினைக்கிறேன்னா நம்மளோட நேம் நியூமராலஜி பிரகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுங்கிற அவசியம் தேவையில்லை. சில நேரம் நியூமராலஜி பிரகாரம் பெயர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லைனாலும் பரவாயில்லை. இதை படிக்கும் பொழுது